இப்போ தூதுவளை துவையல் அரைக்கிறதுக்கு என்ன பொருளுங்கிறத பார்ப்போம். 1 கப்பு தேங்காய், கொஞ்சோண்டு புளி, ரொம்ப புளிப்பு வேண்டாம், புளி, 1 குத்து மல்லிக்கீரை, 1 குத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, 4 காஞ்ச மிளகா, இவ்வளோ ஒரு குத்து இருக்கும். நமக்கு இந்த தூதுவளை இலை, தேவையான அளவு உப்பு, வறுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில். இப்போ எப்படி அதை வறுக்கிறோங்கிறத காட்டுறேன். அடுப்பில் சட்டி வச்சு காஞ்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றுதேன், கொஞ்சம் போதும். இதில் கடலைப்பருப்பு முதல்ல போடுதேன், உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பையும் போடுதேன், வறுக்கட்டும். இப்போ கொஞ்சம் வறுக்கட்டும். இப்போ இது வறுத்துக்கிட்டு இருக்கு. இது கூட வத்தல் போடுவேன். கருவேப்பிலை போடுவேன். இப்போ மல்லிக்கீரை போடுவேன். பச்சை மிளகா, பூண்டு, புளி எல்லாம் போட்டு வறுக்கும். இப்போ தேங்காயை போடுவேன். இது கொஞ்சம் வறுத்ததும் இலையை போடணும். இப்போ இது வறுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ தூதுவளை இலையை போடுவேன். எவ்வளோ இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். என் தோட்டத்தில் இவ்வளோ தான் இருந்தது. எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் போட்டு வறுக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ வறுத்துச்சு. இப்போ அரைக்க போகிறேன். மிக்சியில் தட்டிக்கங்க. உப்பு எல்லாம் போட்டாச்சு. அரைச்சிட்டு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடுவோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டு கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு யாருனாலும் இதை சாப்பிட்லாம். அவ்வளோ அரைச்சிட்டு காட்டுதேன். எல்லாம் தட்டிட்டேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கெட்டியாக அரைச்சிக்கிடணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு சட்டி காய போட்டிருக்கேன். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிடுவோம். துவையலுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் சூடானதும் கடுகு போட்டுக்கிடுவோம். இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கிட்டேன். இப்போ எண்ணெய் சூடாச்சு. இந்த துவையலை இந்த எண்ணெயில் போடும். இப்போ எண்ணெயில் போட்டு இந்த துவையலை இப்படி பிரட்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா சுருண்டு வரும்போது எடுக்கணும். இப்படி நல்லா துவையல் எண்ணெயில் நல்லா சுருண்டு வந்துச்சு. ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு துவையல்.